வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டிடிடபிள்யூ அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சீரிஸ்க்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ இது இல்ல. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இன்னொரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. இப்போ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு 2024 டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்பட்ட, அதுவும் குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல நடத்தப்பட்ட ஒரு தேர்வுடைய தமிழ் தகுதி தேர்வு 100 கேள்விகளை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ். ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு அர்த்தம். ஃபேக்சிமைல் அப்படிங்கிற அந்த சொல்ல இருந்தா ஃபேக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. தொலைநகல் இயந்திரம். தொலை நகல் இயந்திரம். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணா இங்க எனக்கு ஜெராக்ஸ் கிடைச்சிடும், நகல் கிடைச்சிடும். அதனால அது பேர் தொலைநகல் இயந்திரம். மாஸ்க் அப்படின்னா என்ன? மாஸ்க் அப்படின்னா கவசம் அப்படின்னு பொருள். கவசம். கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல இது வந்து மாஸ்க் கோவிடை கருத்தில் கொண்டு கேட்கப்பட்டிருக்கு. எனவே இது தலைக்கவசம் அல்ல, மூக்கு கவசம் கிடையாது, முகமூடி கிடையாது, முகக்கவசம் என்பது சரியான ஆன்சர். ஊர் பெயரின் மருவை எழுதுக. கோயம்புத்தூர், அதோட மரு சொல் கோவை. அதுபோல இன்னொரு கேள்வி கேட்பாங்க, கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் என்பதன் மரு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் கோயம்புத்தூர். சரிங்களா? கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூரா மறுவிற்று. சரிங்களா? அது போல இப்போ புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டை, புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திருச்சிராப்பள்ளி மறு எது? திருச்சி. கும்பகோணம் குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் நாட்டுப்புற நினைக்கிற அந்த பாடத்தோட பேரு. அதுல இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கு. அடடா இல்லைன்னா ஐயகோ எதுவோ. அதாவது ஒரு ஒரு உணர்ச்சியை சொல்கின்ற சொற்கள் இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு உணர்ச்சி குறி வரணும். அடடா அப்படி பக்கத்துல அது வந்துடணும். எவ்வளவு சிற்பங்கள், எவ்வளவு சிற்பங்கள். ஸோ இதுதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி என்பது சரி. நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை. இப்போ பாருங்க லிஸ்ட் போடுறாங்க. 1, 2, 3 லிஸ்ட் போட்டா லிஸ்டுக்கு நடுவில் கமா வரணும். புரியுதுங்களா? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை என்பதுதான் இங்க சரியா இருக்கு. ஸோ லிஸ்ட் போடணும், அது தெரிஞ்சுங்க. லிஸ்ட் போடணும்னா கமா போடணும். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. இங்க கமா வரக்கூடாது. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லணும்னா இங்க கமா வரக்கூடாது. ரைட்டு. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடாது. சிரட்டை என்பதுதான் சரியான தமிழ் சொல். இது கரெக்டா வந்திருக்கு. நீத்து பாகம். நீத்து பாகம்னா என்ன? அது வந்து ஒரு கலவை. சோறு அடியில தங்கிருச்சு, மேல நீர்த்து போன பகுதி இருக்கு. நீர்த்து போன பகுதியை தான் அவன் நீத்து பாகங்கிறான். புரியுதுங்களா? அப்போ நீத்து பாகங்கிறது மேல் கஞ்சி. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் என்பது சரி. அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு வீசியது. தென்றலு கிடையாது, தென்றல் தான். இங்கேயும் தென்றலு இருக்கு, நமக்கு கஷ்டமே கொடுக்கல பாருங்க. தென்றலு கிடையாது, தென்றல் என்பதுதான் சரி. அப்போ ஆப்ஷன் பி சரி. ஸோ நீங்க வந்து 4 ஆப்ஷன்ல மற்ற தவறான 3 ஆப்ஷனை உங்களால ஈஸியா விளக்க முடியும். அதுக்கு தேவை என்ன? பயிற்சி தான். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, பயிற்சி செய்யுங்க. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். பொருத்தமான காலம் என்ன? ஊதியம் பெறுவான் அப்படின்னா அது இறந்த காலமா? ஊதியம் பெற்றான்னா தான் இறந்த காலம். பெறுகின்றான் அப்படின்னா அது நிகழ்காலம். பெறுவான் அப்படின்னா அது எதிர்காலம். இன்னும் சொல்ல போனா பெற்றான், பெற்றான் இறந்த காலம். பெறுகின்றான் கிரு, கின்று, ஆனின்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு இதுதான் எதிர்கால இடைநிலைகள். இங்க கவனிங்க. பெறுவான் இதுல இவ்வு இருக்கு, இவ்வு கூட்டல் ஆ இருக்கு இல்லையா? இவ்வுங்கிறது எதிர்காலம். சரியா? விண், கோல், மலை, மீன் இந்த சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. விண்மீன். ஓகே. அப்புறம் கோல் மீன் வரலாம், பட் அந்த ஆப்ஷன்ல இல்ல. விண்மீன் என்பது சரியா இருக்கு. குமரன் மழையில் நனைந்தான். நனைந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் இல்லையா? இறந்த காலம். உரைத்த என்பதன் வேறு சொல் என்ன? உரைத்த.
இந்த த அப்படின்னு முடிஞ்சதுன்னா இத்து கூட்டல் ஆவல முடிஞ்சதுன்னா பெயரச்சம். போன வீடியோக்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? உரைத்த என்பதன் வேர் சொல் உரை. எப்படி வேர் சொல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? முன்னாடி ஏய் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. ஏய் உரை அப்படின்னா கட்டளை போடுற மாதிரி இருக்கா, அப்போ அது வேர் சொல் தான். சரியா? இந்த உரை வேற. இந்த உரைங்கிறது நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்குலாம் மேலே ஒரு கவர் போட்டுக்கிறோம்ல, அந்த உரை இது. கேலி சித்திரம் என்றால் என்ன சொல் போடுவீங்க? இங்க யாவைன்னு போடுவீங்களா, ஏன் போடுவீங்களா, எப்படி போடுவீங்களா, என்ன போடுவீங்களா? கேலி சித்திரம் என்றால் என்ன, அதான் கரெக்ட். சொல்லி பாருங்க. கேலி சித்திரம் என்றால் யாவை கேட்க முடியாது. கேலி சித்திரம் என்றால் ஏன் இல்ல. கேலி சித்திரம் என்றால் எப்படி கிடையாது. கேலி சித்திரம் என்றால் என்ன என்பதுதான். அப்புறம் இங்க பாருங்க, முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத இயல்பா கேள்வி. எத்தனை என்பதுதான் சரி. ஓகேவா? ரைட். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. சரியான இணைப்பு சொல்ல என்ன? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆகவே அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அதனால் அப்படின்னு சொல்லலாம். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். நீங்க சொல்லி பார்த்தா போதும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன்? ஏன்னா அப்போ ஏன்னான்னு வருதா? அப்ப ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏன் ஏன்னு ஒரு காரணத்தை சொன்னுச்சுன்னா ஏனெனில் போடுங்க. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாழும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் என்பது சரி. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொற்களை தகுந்த வாக்கியத்துடன் எழுதுக. கொழுந்தாடை என்பது என்ன? கரும்பின் நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை. ஓகே. 10th புக்ல பாவாணருடைய சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் பெரிய பாடம், முதல் பாடமே அதுதான். அதுல இருக்கு. இலக்கண குறிப்பு தருக. கொள்க குறைக்க. க அப்படிங்கிற சொல்ல முடியுது, வேண்டுகோள் விடுக்குது. சரிங்களா? க இய இயர். வாழ்க வாழிய வாழியர். இது முடிஞ்சா அதுக்கு பேரு வியங்கோள் வினைமுற்று. இரு பொருள் தருக. படிக்கு 2 பொருள் என்ன? ஒன்னு படிக்கட்டு, இன்னொன்னு படித்தல். ரொம்ப ஈஸி இல்ல? பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள். நகைனா என்ன? நகைனா ஒன்னு புன்னகை, இன்னொன்னு ஆபரணம். கூவல். கூவல் அப்படிங்கிறது கூவல் கிணறுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கூவல்னா நீர்நிலைன்னு ஒரு பொருள் இருக்கு, பள்ளம்னு ஒரு பொருள் இருக்கு. பள்ளம். உழை உலை. உழை அப்படின்னா உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு பாடுறாங்கல்ல, அந்த உழைத்தல், உடலை வருத்தி உழைத்தல். உழை அப்படிங்கிறது பெண்மான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. உழைக்கு என்ன பேரு? பெண்மான். இங்க உழை உலை. உலைன்னா என்ன? உலை கொதிக்கிறது சொல்றோம் இல்லையா? அது ஒண்ணு. உலை கொதிக்கிறதுக்கும் இதான் இல்ல, மன்னிக்கணும், அது உலை. உலை கொதித்தல்னா தான் சோறு கொதிச்சுட்டு இருக்குன்னு. அதாவது சோத்துக்கு முன்னாடி அரிசி போறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கல, அது உலை கொதித்தல். இந்த உலை அப்படிங்கிறது சேரு. வேற என்ன அர்த்தம் இருக்கு? மன உளைச்சலா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுவும் உலைதான். ரைட்டா? இந்த உலை தான் தண்ணி கொதிக்கிறது. இந்த உழை பெண்மான் உழைப்பு. இந்த உலை ஒரே உலையா கிடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல. உலை அப்படின்னா சேருன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு. மடுவை அப்படி நெடிலா மாத்தணும்னா என்ன செய்யணும்? மாடுன்னு மாத்தணும். அப்ப இது எப்படி மாத்துறது? மடுவானது மேட்டுப்பாங்காமல் நிலம் அருகில் இருந்தது அப்படி நம்ம சொல்ல முடியாது. மடுவுக்கு நெடில் மேடு கிடையாது. மேடு அப்படி இருந்தாதான் அது மேடு. புரிஞ்சுதா? அப்ப இது கிடையாது. இங்க மடு மூடு அதுவும் கிடையாது. மடு மணு எதுவும் கிடையாது. மடு மாடு தான். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின என்பது சரியா இருக்கு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. தில்லான். தில்லான் யாரு? இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்களின் பங்குன்னு சொல்லிட்டு மாசு அண்ணாமலை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இல்லையா? அந்த பாடம் நம்ம 7th புக்ல இருக்குது. 7th புக் தானே அது. எனிவேஸ், எனக்கு புக்கு என்னன்னு மறந்துருச்சு. அதுல தில்லான் வர்றாரு. தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார் என்பது சரியா தப்பானா? சரி. ஏனெனில் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து பாருங்க. கீழ்காண 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம், IRCTC. ஸ்கூல் புக்ல இருக்கு, அப்படியே கொடுத்துருக்காங்க. மிகச்சரி. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயலும், இயலும்.
ஏடிஎம் கார்டே தேவையில்லை, நம்ம வெறும் ஃபோன் நம்பர் வங்கி கணக்கு எண் போட்டு அந்த மெஷினில் பணம் போட்டுடலாம். அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. தவறு. திறன் அட்டைகள் என்பவை, திறன் அட்டைனா ஸ்மார்ட் கார்டு, குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டுள்ளன. அதுவும் மிகச்சரிதான், நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போ ஆவும் ஈவும் சரி, தவறு. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. மீடியானா என்ன? மீடியானா ஊடகம். மீடியானா என்ன? ஊடகம். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா என்ன? ஒலியியல், மொழியியல். ரைட். அடுத்தது சைடு எஃபெக்ட் என்ற இதற்கு ஏற்ற கலை சொல் என்ன? சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்புன்னு அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. அடுத்தது பாருங்க, தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தன்மை, 3 சுழி என்ன, தன்னகரம். தன்மை கூட்டல் அருள். தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், குளிர்ந்த கருணை. அருள்னா கருணை. ஓகேவா? தன்மணல் சிலப்பதிகாரத்தில் வருது இல்ல, தன் மணல் சிலப்பதிகாரத்தில் வருது. தன்மையான மணல், தன்மை கூட்டல் மணல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ச்சியான மணல் அப்படின்னு அர்த்தம். தண்ணீர், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். சரிங்களா? தன் பெயல் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லலாம். ஓகே, பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. திங்கள்னா என்ன? திங்கள்னா நிலவு. திங்கள் அப்படின்னா இன்னொரு பொருள் என்ன? திங்கள்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். வைகாசி திங்கள் அப்படின்னு சொன்னா வைகாசி மாதம் அப்படின்னு பேரு. திங்கள் கிழமைன்னு ஒரு பொருள் இருக்கு. திங்கள்னா நிலவு. திருமறைக்காடு எது? திருமறைக்காடு வேதாரண்யம். வேதாரண்யத்தில் பிறந்தவர் யாரு? தாயுமானவர். தாயுமானவர் வேதாரண்யம். சரியான கூட்டு பெயர் என்ன? ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. ஆடு கூட்டமா வந்துச்சுன்னா மந்தை. ஆடை அடைக்கும் இடம் பட்டி. சரியா? அடுத்தது பாருங்க, கல் 10th புக்ல இருக்கு. கல் குவியல், பழக்குலை எல்லாமே 10th புக்ல ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் என்பது தவறான பொருள். ஏன்னா சாண்டியாகோ அவர் என்ன பண்றாரு? மிகப்பெரிய மீனை பிடிக்கிறார். கிழவனும் கடலும் அப்படிங்கிறதுல சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், அதான் கரெக்ட். சரியான தொடர் எது? பேசவும் தமிழ் மொழி, படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தப்பா இருக்கு இல்லையா? சும்மா அப்படி சொல்லி பாருங்க போதும். படிக்கவும் பேசவும் எழுதவும் தமிழ் மொழி உகந்த மொழி, அதுவும் தவா இருக்கு. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி என்பது சரியா இருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி சரி. அடுத்த கேள்வி பாருங்க, சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. ஒரு ஓர் சரியாக அமைந்தது. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், அவ்வளவுதான். இப்போ ஒரு இலக்கியம்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஈங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்ப இது சரியா இருக்கு. ஒரு இலக்கியம் சொல்லக்கூடாது, ஒரு இலக்கியம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும். தமிழ் இனத்தால் கிடையாது, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும், அதான் கரெக்ட். ஓகே, ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓர் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக தான் இருக்கு. இருந்தாலும் இங்க ஆல் தவறாக இருக்கிறது. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் தப்பு இல்லையா? ஒரு பகலும் ஓர் இரவும். சோ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்கேயும் அதே தான். ஆங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். குளம் அப்படி கூங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பதுதான் சரி. அடுத்தது பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்க. விச்சைனா கல்வின்னு பொருள். விச்சைனா என்ன? கல்வி. ஈயில், ஈதல்னா கொடுத்தல். பருதினா சூரியன், பருதினா கதிரவன். வெறுப்புனா மலை. உரு என்ற சொல்லின் பொருள் என்ன? அருவம் அப்படின்னா உருவம் அல்லாதது. உருவம் அப்படின்னாலே அழகுன்னு தான் அர்த்தம். உரு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அடுத்தது, சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம்னா செல்வம். பரினா குதிரை, பரியேறும் பெருமாள் அப்படின்னா குதிரை ஏறும் பெருமாள். சிங்காரம் அப்படின்னா அழகு. சூரன் வீரன். அடுத்து பிழை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை பிழை. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன்னு சொல்லக்கூடாது. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன்.
இதுவே அவள்னு வந்தா அல்லள். சரியா? இது கழுதை அல்லன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லன்னு சொல்லக்கூடாது. அல்ல கிடையாது, அன்று. அன்று ஒருமைக்குரிய அக்ரிணைக்குரிய, கழுதைங்கிறது அக்ரிணையா, அக்ரிணைக்குரிய ஒருமைக்குரியது அன்று. உயர்திணைக்குரிய ஆண்பாலுக்குரியது அல்லன். புரியுதா? அப்போ புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் என்பது சரி. பிழையற்ற தொடரை எழுதுக. பானை பிழையற்ற தொடர். கண்ணன்கிறவன் ஒருமை, உயர்திணை, அவனுக்கு உள்ளது அல்லன். இதான் கரெக்ட். சரியா? அடுத்தது, இந்த அல்லீர் எப்போ வரும்னா நீவீர். நீவீர், நீவீர்னு என்ன? முன்னிலை. முன்னிலை பன்மைக்குரியது அல்லீர். 9th புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. நிறைய நம்ம வீடியோக்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்கிறது. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பதுதான் சரி. உணர்த்தினான் என்பது தவறு. ஏன்? மரியாதை பன்மை. உணர்த்தினான் சொல்லக்கூடாது, உணர்த்தினார்கள் சொல்லக்கூடாது, உணர்த்தியவர்கள் சொல்லக்கூடாது. ஹிப்பாலஸ் ஒருவர் தான், மரியாதை கொடுத்து சொல்லணும், உணர்த்தினார். இதுவே சிறுவன் அப்படின்னா உணர்த்தினான்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, காமராசன் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களா தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசர் தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சரி, இப்போ சொல்லுங்க, காமராசர் வீட்டுக்கு நுழைய முற்பட்டவர்கள் சிறுவன் மற்றும் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக வீட்டுக்கு வந்தார்கள்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவி என்ன? அவர் பணம் கொடுத்து உதவினார். பூட்டும் கதவுகள் பிரித்து எழுதினால் பூட்டும் கூட்டல் கதவுகள். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். ஸ்கூல் புக் பேக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. நலம் எல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம் அப்படின்னா எந்தூசியாஸ்டிக். நேற்றும் இதே கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகுனா என்ன? அணுகுனா கிட்டவான்னு அர்த்தம், அது எதிர்ச்சொல் விலகு. ஐயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் அப்படின்னா எந்தூசியாஸ்டிக், எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை பொய்மை. இதே கேள்வி நேற்று கேட்டிருந்தாங்க. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாநிலங்கள். இலங்கைங்கிறது இன்னொரு நாடு, அதனால அது பொருந்தாது. மன்னிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அவன் அல்லன்னு சொல்லலாம், இப்பதான் பார்த்தோம். அவள் அல்லல் சொல்லலாம். அவைங்கிறது பன்மை, அவைங்கிறது அக்ரிணை பன்மை. அல்ல கரெக்ட். அது போல நீவீர் அல்லீர் வேணா சொல்லலாம், இல்லைன்னா நீர் அல்லீர் வேணா சொல்லலாம், நீங்கள் அல்லீர் சொல்லலாம். பட் அவர் கிடையாது. புரியுதுங்களா? அல்லீர் என்பது தவறா இருக்கு. அடுத்து இறந்த கால பெயரெச்சம். இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன். கவனிங்க, இப்போ நல்ல மாணவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நல்ல மாணவன். இந்த மாணவனை விட்டுருங்க, நல்லவ மட்டும் படிங்க. நல்ல முடிவு பெற்றுச்சா? சொல் பொருள் முழுமை அடைதா? முழுமை அடையல. அப்போ இது வந்து ஒரு எச்சம். இது என்ன எச்சம்? பக்கத்துல நல்ல பேசினான்னு சொல்ல முடியுமா? நல்ல பேசினான்னு சொல்ல முடியாது. நல்ல பையன் சொல்லலாம். பையன்கிறது பெயர் சொல், எனவே நல்லங்கிறது பெயரெச்சம். கரெக்டா? இப்போ நல்ல பையன் பெயரெச்சம் தெரிஞ்சு போச்சு. நல்ல பையன் பெயரெச்சம். இது குறிப்பு பெயரெச்சமா இல்ல தெரிநிலை பெயரெச்சமா? செயலை காட்டுதா? நல்லங்கிறது செயலையா காட்டுது? இல்ல, பண்பு காட்டுது. நல்லங்கிறது காலத்தை காட்டுதா? காட்டல. இது பண்பை மட்டும்தான் காட்டுது. நல்லங்கிறது ஒரு குணம், பண்பு.
பண்பை மட்டுமே காட்டிட்டு செயலையும் செயலின் காலத்தையும் சொல்லனா இது குறிப்பு பெயரெச்சம். இங்க கவனிங்க, படித்த மாணவன், படித்த அப்படின்னு மட்டும் சொன்னா பொருள் வருது, பொருள் முற்று பெறுதா, முற்று பெறல. அப்ப இது எச்சம் தருது. மாணவன் பக்கத்தில் போடாச்சு, அப்ப பெயரெச்சம் தான். படித்த மாணவன் பெயரெச்சம். படித்த அப்படிங்கிறது செயலை காட்டுதா, படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல் தானே காட்டுது. படித்த அப்படின்னா ஏற்கனவே படிச்சான்னு அர்த்தம். அப்ப இறந்த காலத்தை காட்டுது. அப்ப இறந்த கால பெயரெச்சம். சரிங்களா? அங்க கவனிங்க, படித்து அப்படிங்கிறது பொருள் முற்று பெறல, அப்ப இது எச்சம். பக்கத்துல மாணவன் போட முடியுமா? படித்து மாணவன், படித்து பையன் சொல்ல முடியாது இல்லையா? என்ன போடலாம்? படித்து சென்றான்னு சொல்லலாம், படித்து வந்தான்னு சொல்லலாம், படித்து போனான்னு சொல்லலாம், படித்து சொன்னான்னு சொல்லலாம், படித்து ஒப்பித்தான்னு சொல்லலாம், படித்து பேசினான்னு சொல்லலாம். பக்கத்துல வருது வினை சொல், எனவே இது வினை எச்சம். படித்துங்கிறது காலத்தை காட்டுது, இறந்த காலம். அப்போ படித்து வந்தானுங்கிறது இறந்த கால வினையச்சம், படித்து முடித்தானுங்கிறது இறந்த கால வினையச்சம். படிக்கும் மாணவன் அப்படிங்கிறது, படிக்கும் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? படிக்கும் மாணவன் அப்படின்னா அது நிகழ்கால பெயரெச்சம். இருக்கிறதுல இறந்த கால பெயரெச்சம் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழை இல்லாத தொடரை எடுத்து எழுதுக. காகம் கரையும், மயில் ஆடுமா? மயில் அகவும்ங்கிறது தானே கரெக்டு. ஏன்னா கரையும்ங்கிறது ஒலி மரபு. ஒலினா என்ன? சத்தம். இப்போ மயில் ஆடும்னு சொல்லக்கூடாது, மயில் அகவும், மயிலோட சத்தத்தை தான் சொல்லணும். இப்போ காகம் கரையும், மயில் அகவும்ங்கிறது கரெக்ட். பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள், உபதேசத்துக்கு ஈக்குவலண்டான தமிழ் சொல் அறிவுரைகள். சரிங்களா? அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அனுமதி தமிழ் சொல்லானா இல்ல, இசைவு தான் தமிழ் சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான தொடர் எது? கண்ணகி சிலம்பு அணிந்தது கிடையாது. ஏன்னா கண்ணகி உயர்திணை, உயர்திணை அதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணகி சிலம்பு அணிந்தனர், பலர் சிலம்பு அணிந்தனர் வேணா சொல்லலாம். கண்ணகிங்கிறது ஒருமை, அதனால அணிந்தனர் சொல்லக்கூடாது. அதே போலதான் இங்கே அணிந்தார்கள் சொல்லக்கூடாது. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க்குங்கிறது வங்கி. செக்குன்னா என்ன? செக்குன்னா காசோலை. டிஜிட்டல் அப்படின்னா என்ன? டிஜிட்டல் அப்படின்னா எண்ணிம முறை அப்படின்னு வேணா சொல்லலாம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. பேச்சாற்றல் அப்படிங்கிறது எலக்யூஷன், இது சரியா இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஓகே, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக. வரி அப்படின்னா தொடர் அப்படின்னு அர்த்தம். வரினா என்ன? தொடர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவை, பறவை, இந்த பறவை என்ன? பறந்து காணப்படுறது கடல். இந்த பறவை புல், புல்லுனா பறவைன்னு அர்த்தம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழையற்ற தொடரை காண்க. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இது ஏன் சரின்னு அடுத்ததுல பார்க்கலாம். எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இதுல என்ன தப்பு இருக்கு? மணமக்கள் அப்படிங்கிறது இதுதான். திருமணத்துக்கு 3 சுழி நா வரணும், புரியுதா? ஆனா இங்க இந்த 2 சுழி நா வருது. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்க பாருங்க, திருமண அப்படிங்கிறதுல 3 சுழி நா வரணும், அதனால இது தப்பு. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமகிழ்ச்சியுடன், இந்த நா வரக்கூடாது, ரன்னகரம் வரணுமா? இது என்னன்னா இந்த நா வரணும். மணமக்களை வாழ்த்தினான். ஒரு பொருள் தரும் பல சொற்களை தேர்ந்தெடு. இணையை தேர்ந்தெடு. அணி அப்படின்னா அழகு, அணிகலன் அப்படின்லாம் பொருள் இருக்கு. வனப்பு, அணினாலும் அழகு, வனப்புனாலும் அழகு, இப்படி எடுத்துக்கணும். அதை சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி சூம்பி போயிடுச்சு சொல்றோம்ல, கெட்டு போன காய் கனி வகை. ஒரு பொருள் தரும் 2 சொற்கள். கடல், முன்னீர், பவ்வம், எல்லாமே கடல் தான். அழுவம்னாலும் கடல் தான். வதுவைனா திருமணம், வாரணம் அப்படின்னா யானைகள், ஆழினா கடல். அடுத்தது பெரு, பேர் சொல்லை பேரச்சமா மாற்றணும். பெரு, பெரு அப்படிங்கிறத விகுதியோடு எப்படி முடிக்கிறது? பெற்றன்னு முடிக்கலாம். எனவே தான் சரி.
சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வருக அது கூட வேர்ச்சொல் வரு கிடையாது, வா அப்படிங்கிறதா வேர்ச்சொல். கிளர்ந்த அது கிள கிடையாது. பொறித்தங்கிறதுக்கு பொறி கரெக்டா இருக்கு. மயங்கிய அப்படிங்கிறதுக்கு மயங்கி கிடையாது, மயங்கு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? ஆடினான் அதனுடைய வினை அடி அது ஆடு. அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை. குமை அப்படின்னா குமைந்தன அப்படிங்கிறதா கரெக்ட். குமைந்தது, குமைந்தன அதெல்லாம் கரெக்ட். குமைந்தல் தொழிற்பெயர், குமைந்து வினையச்சம், குமைந்த பெயரச்சம். ஆப்ஷன் டி தான் சரியா இருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? கான். கண் வினைமுற்று கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வினை முற்று பெறுது. கண்டான் இல்ல கண்டாள், இதெல்லாம் வினைமுற்று தான். கண்டுங்கிறது கண்டுங்கிறது வினையச்சம், ஊ இதுல முடியுது. கண்டுங்கிறது வினையச்சம். கண்டவன், காணுதல் அப்படிங்கிற தொழிலை செய்தவன் கண்டவன், இவன் வினையாளனின் பெயர். அகர வரிசைப்படி எழுது. நேற்றே நம்ம பார்த்தோம், முதல்ல உயிரெழுத்துக்கள் அ ஆ இ அந்த வரிசையில போனோம். அந்த வரிசையில ஊ தான் முதல்ல வருது, அப்புறம் ஏ வருது. அப்புறம் என்ன செய்யணும்? க ஞாச்சான்னு போயிடக்கூடாது. க கா இந்த வரிசையில போனோம், கி கீ இந்த வரிசையில போனோம். அப்படி பார்த்தா நமக்கு என்ன வருது? அடுத்தது மண் தான் வரும், அதுக்கு பிறகுதான் மாடு வரும். சரியா? ம வரிசையில ம, அதுக்கப்புறம் மா. ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கு. அகர வரிசைப்படுத்துக. முதல்ல உயிரெழுத்து தான் உடுக்கை. அதனால உயிரெழுத்துல முதல்ல உடுக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் க ஞாச்சான்னு போகக்கூடாது, க கா கி கி அப்படின்னு தான் போகணும் இல்லையா? அதன்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன வருது? க அந்த வரிசை, அப்புறம் ஞா வரிசை, அப்புறம் ச வரிசை, அப்புறம் ஞா வரிசை, ட ந த ந த ந ப ம. பா வரிசையில் பி வருது, அதுக்கப்புறம் ம வரிசையில் மகுடி வருது. பிடித்தல் மகுடி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியா இருக்கு. சின்ன கொஞ்சம் டைம் போட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு, அடுத்து இசை, அடுத்து உரிமை, ஏற்றம். ஆ இ உ, அதுக்கப்புறம் தான் ஏ கரெக்டாக இருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லி பாருங்க போதும். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை என்பதுதான் சரி. அடுத்தது தின் தின். திண்மை அப்படின்னா என்னங்க? திண்மைனா வலிமைன்னு அர்த்தம். தின் அப்படின்னா உன் அப்படின்னு பொருள். வலிமை உன் சரியா இருக்கு. குவிந்து குவித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை கண்டறி. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன என்பது சரி, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் என்பது சரி. அகர வரிசைப்படி சொற்களை இதுதான். ஃபர்ஸ்ட் அ, அதுக்கப்புறம் ஊ வருது, அதுக்கப்புறம் ஏ ஐ ஓ. ஆப்ஷன் சி. சரியான வினாவை தேர்ந்தெடு. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். வினா என்ன? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனை படிங்க. நீங்களா ஒரு வினா உருவாக்காதீங்க. இயந்திர மனிதன் என்பவன் யார் என்பதுக்கு இது பதிலா இல்ல. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது அப்படின்னா இது ஆன்சர் கிடையாது. இது கிடையாது. இயந்திர மனிதன் எதுன்னு வேணா கேட்கலாம். ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார்? அதுவும் இல்லை. பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? இதுதான் இதுக்கான சரியான விடையா இருக்கும், சரியான கேள்வியா இருக்கும். பெப்பர் என்று அழைக்கப்படுவது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன். கேள்விகளை படிச்சு பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தது. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். என்ன கேள்வி? தமிழர்களின் வீர விளையாட்டு இதுன்னு கேட்கக்கூடாது. தமிழர்களின் வீர விளையாட்டு யாவை அப்படின்னா அதில் நிறைய ஆன்சர் வரும். தமிழர்களின் வீர விளையாட்டு அதுன்னு சொல்லக்கூடாது, எதுங்கிறது தான் சரி. கல்லில் நார் உரித்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் இயலாத செயல். முடியாது இல்லையா? செய்வினை தொடர்றது. கயல்விழி பாடாதே அப்படிங்கிறது செய்வினையா? அது ஒரு ஏவல் மாதிரி இருக்கு. கயல்விழி பாடி மகிழ்ந்தாலுங்கிறது செய்வினை. கயல்விழி பாடி மகிழ்வித்தாலுங்கிறது பிறவினை. கயல்விழியால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. பிறவினை தொடர் என்ன? அடுத்தவங்களை செய்ய வச்சா அது பிறவினை தொடர். அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை. நெக்ஸ்ட், பசுமரத்தாணி போல் அப்படின்னா மனதில் பதிதல். ஆகாய தாமரை அப்படின்னு ஒன்று கிடையாது, இல்லாத ஒன்று.
அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் நினைச்சிட்டு ஏதோ ஒன்று பண்றது. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். வாலண்டியர்னா தன்னார்வலர். கிளைமேட். கிளைமேட் அப்படிங்கிறது வானிலை கிடையாது. வெதர் அப்படின்னா தான் வானிலை. வெதர் அப்படின்னா தான் வானிலை. கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. சரியா? காணொளி கூட்டம்னா என்ன? வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அவன் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு பதிலும் சொல்றான். ஆனா எதிர்கேள்வி கேட்குறான். எதிர்கேள்வி கேட்டா அது வினா எதிர்வினாதல் விடை. இதை செய்தாயா அப்படின்னு கேட்டா அதை செய்யாம இருப்பனா அப்படின்னு கேட்டா அது வினா எதிர்வினாதல் விடை. இது செய்வாயா என கேட்டபோது நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் போடுறது, கட்டளை போடுறது. இது செய்றியா? இல்ல நீயே செய் அப்படின்னு சொல்றது கட்டளை போடுறது, ஏவல் விடை. அடுத்து பாருங்க, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். மறுத்து கூறுனா அதுக்கு பேர் மறைவிடைன்னு பேரு. மறுத்து கூறுனா மறைவிடை. நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்து நம்புறேன். விரைவில் அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்துட்டு அடுத்தது தமிழ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.